வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1116 அண்ட் 1117 தாங்க பார்க்க போகிறோம். சாப்டர் 1116 கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. போன சாப்டர்லேயே வேகாபங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னமும் இந்த ஏன்சியன்ட் வெப்பன்ஸ் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான வேகாபங்கோட சொன்னதுக்கான இந்த ரியாக்ஷன், பீப்புளோட ரியாக்ஷன் தான் ஸ்டார்டிங்கே காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாரு, இன்னுமே அந்த உலகத்தை அழியக்கூடிய வெப்பன்ஸ் இன்னுமே இருக்குதா, எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வார் இன்னுமே போய்கிட்டு இருக்குதா, அது எப்படி 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்வுங்க எப்படி இது வரைக்கும் உசுரோட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த வார் வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு, எப்படி இது அப்படின்ற மாதிரியும் மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஈவோ காமிக்கிறாங்க. எபிசோட் ஓப்பன்லேயே ஒரு செவுத்துல வந்து ஒரு வால், அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நெஃபர்டரி லில்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வேகாபங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே அலபாஸ்டாவை காமிக்கிறாங்க. விவி, அதாவது நெஃபர்டரி விவி தான் தொலைஞ்சு போயிருப்பாங்களே. ஸோ ஆக்கிரம் என்ன பண்ணுவான்னா, மிஸ்ஸிங் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பான், ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த அலபாஸ்டாவோட கிங்கும் செத்து போயிருப்பார்ல அந்த லூசியாவோட பெரிய டிசாஸ்டர்னால. ஸோ அவங்கள ஃபோட்டோ வச்சு மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு வேகாபங்கோட போட்காஸ்டிங்கும் அப்படியே தொடருது. உங்கள் எல்லாத்தோட சின்சியாரிட்டிக்காகவும் நான் வந்து என்னோடய ஹார்ட்லேருந்து நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இங்கே வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னோடய கோல் வந்து நான் ஒரு எனர்ஜி சோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய நோக்கமே இந்த உலகத்துக்கு. என்னோடய மதர் ஃப்ளேமோட ரிசர்ச் வந்து கம்ப்ளீட்டடாக முடிவடைஞ்சிருச்சு. இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய மதர் ஃப்ளேமில் இருக்கிற ஒரு பாவம், அதாவது ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்க. இதுக்கான முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன். இது திருடு போனதுக்கப்புறம் 2 வீக் கழித்து இந்த ஒரு பெரிய நியூஸ் வந்தது. அது என்னென்னா, லூசியா கிங்டம் வந்து மொத்தமே இருந்த இடம் தெரியாமல் மொத்தமே அழிஞ்சது தான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வந்து நியூஸ் வந்து லேட்டராக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நானும் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து தடையுமே இல்லாமல் அழிஞ்சு போனது. அழிஞ்சு போகும்போது அங்கே வானத்தில் வந்து நிறையா க்ளவுட்ஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, இந்த மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணி தான் இந்த லூசியாவை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. இந்த மதர் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை வச்சு யூஸ் பண்ணி தான் இந்த லூசியா கிங்டத்தை அழிச்சிருப்பாங்க. ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சுக்குங்க. நான் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ்க்காக, அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறவனுக்கோசரம் உருவாக்குனது வந்து அது கடைசியில் மோசடியில் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தயவுசெய்து எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வேகாபங்க் மண்டி போட்டு தரையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதில் பார்க்குற ஒரு சில மக்கள் ஒருத்தர் வந்து, இது உன்னோட தப்பு இல்லை வேகாபங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். அதாவது ஓப்பன்ஹைமர் வந்து அந்த அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்ப அவரே ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். போன சாப்டரில் நசீர் என்ன பண்ணுவான்னா, லேபர் பேஸை வந்து 2 தோட்டாக கட் பண்ணுவான். ஸோ அதிலிருந்து நம்ம செராஃபிம்ஸ், அதுக்கப்புறம் சைபர்புல் ஏஜென்ட்ஸ்லாம் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அவனுங்க வந்து அந்த ஐலாண்டிலோட மிடில் வந்து மாட்டிக்குவானுங்க. ஸோ அவனுங்களை சுற்றி அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேமாக இருந்துகிட்ருக்கும். எடிசன் வந்து என்ன சொல்லுவான்னா, உன்னை நோக்கி ஒரு எல்டர் வந்துக்கிட்டே இருக்கானா, ஏதோ ஒரு எல்டரு. ஸோ நீங்கள் எடுத்து தப்பிச்சு போயிரு சசி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது ஓகே ரீசன், நீங்கள் ஸ்ட்ராங் ஆட்ஸ் தப்பிச்சு போக, நான் இங்கேருந்து போக போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் சசி வந்து அப்படியே ஹியூமனிட்டி தன்மையோட ரொம்பவே இதோட பேசுவான். ஸோ அப்படியே போட்காஸ்டிங், வேகாபங்கோட போட்காஸ்டிங் போயிட்டுருக்குது. அவர் வந்து இந்த லூசியா கிங்டம் அழிஞ்சே சொன்னார்ல. ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் வெப்பனா அழிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி லூசியா கிங்டத்தை அழிச்சிங்க அப்படின்ற மாதிரியும் ஒருத்தங்க அழுதுகிட்டே சொல்லுவான். அப்புறம் ப்ரொடன்ஸ் கிங்டம் அந்த கிங் இருக்கான்ல, ட்ரெஸரோஸில் வந்து அந்த கிங்குக்கு ஹெல்ப் பண்ணான்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, இது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்கிற அந்த மந்திரி அவனை தாட்டி விட்றான். அதுக்கப்புறம் வேகாபங்க் என்ன சொல்கிறான்னா, மொத்தம் 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரியும் ஒன்று சொல்கிறான். அதுக்கு நம்ம வானோ கண்ட்ரியில் வந்து மோமோனஸ்க்கு எது அப்போ ப்ளூட்டானையும் சொல்கிறானோ அப்படின்ற மாதிரியும் 2 பேரும் ஷாக்காவானுங்க. என்ன சொல்கிறீங்க லார்ட் மோமோனஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கினிமோனும் ஷாக்காகும். அப்புறம் தலைவன் க்ரொக்கடைலை காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிரோசியும் காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு செங்கோக்கு காமிக்கிறாங்க. செங்கோக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸில் எடுத்து அள்ளி போட்டு வாயில் போட்டு சாப்பிட்ருக்காரு. அங்கே இருக்கிற வைசட் மீட்டர் லேடி என்ன சொல்கிறாங்க, டேய் எங்கேயாவது விக்கிய போதுற, ஒழுங்காக சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி செங்கோக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தலைவன் அக்கையனை காமிக்கிறாங்க. அக்கையனை வந்து எல்லாத்தையும் சொல்ல போறியா, நீ மொத்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறியா வேகாபங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புகையை விட்டு ஆற்றிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வேகாபங்கோட போட்காஸ்டிங் அப்படியே தொடருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாயின் செஞ்சுரியை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான், அதுதான் ஃபார்மர் மெம்பர் ஆஃப் த பைரட் கிங் க்ரூ தான். அவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும், மொத்த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே டாக்டர், நம்ம பைரட் கிங்கோட க்ரூவில் இருக்கிற டாக்டர் க்ரோக்கஸை காமிக்கிறாரு. அப்படியே லவ்வுனையும் காமிக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு மரைன்ஸ் எல்லாமே அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. எதுக்கு ஒரு பைரட்டுக்கு வந்து எதுக்கு இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும், அதுவும் ஒரு பைரட்டுக்கு எதுக்காக தெரிஞ்சிருக்கணும், இது உள்ளே டேஞ்சர்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மரைன்ஸ் ஆகட்டும் மக்களாகட்டும் எல்லாமே கதறானுங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கு வந்து யோசிக்கிறா இது எப்படி நடந்திருக்கும், நான் வந்து அந்த மதர் ஃப்ளேமை திருடுனுங்கிறது வேகப்பங்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், நான் எல்லா சேட்டலைட்டு கூட இருக்கிற அந்த சிக்ரோமனைசேஷன் தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறமும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேகப்பங்கை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆக்டரு, பொய் சொல்கிறவங்க கூட. ஸோ எல்லா எல்டர்ஸையும் கூப்பிடுவா, நான் எங்கே இருக்குது அப்போ போட்காஸ்டிங் எங்கே நடக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மார்ஸ் கேட்பான். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, இது வந்து அந்த ஜெயிண்ட் ரோபோட்டில் தான், அந்த ஜெயிண்ட் ரோபோட் தான் அதை காட் பண்ணுது, ஃபேப்ரோஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா எல்டர்ஸும் அங்கே கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. அந்த ஜெயிண்ட் ரோபோட் வந்து அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்குது, யார் முன்னாடி நின்னாலும் எதுவும் பண்ணாமல் அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்குது. எல்லா மெரின்ஸும் அதை தடுக்க பார்க்குறாங்க, அதை தடுக்கவே கண்டிப்பாக நல்லா தெரியும் கோல்டி ராஜர்களுக்கு எல்லா விஷயமே தெரியுங்கிறது. பட் அவங்க ஏன் வந்து இதை பற்றி யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை, அவங்க வந்து இது ஒன்று அப்படி நடக்காத மாதிரி ஏன் அப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு டார்க்கிங் ரேலையும் சேக்கையும் காமிப்பாங்க. சேக்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பைரட்டை பிடிச்சி அடி மாங்கன்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரேல் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவன் குடிபோதையில் மப்பேறி அப்படியே கவுந்து படுத்துக்கிட்டு கிடப்பான், உளறிட்டு இருப்பான். வேகப்பன் நீ எல்லாத்தையுமே ரொம்ப உளறிட்டு இருக்கிற என்ன மாதிரியே, ஸோ நீ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு விட்டுரு, அவங்க வந்து அவங்களோட பாதையை அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும், அவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ரோஜா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்ற மாதிரி அந்த சாப்டர் அதோட முடிச்சிருப்பாங்க. சாப்டர் 1117. போன சாப்டரில் வேகப்பங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாய்ஸ் செஞ்சுரியில் வந்து ஒரு பேரழிவு நடந்திருக்கு, அதாவது 200 மீட்டர் அளவுக்கு வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த சாப்டரில் இந்த பைரட்ஸ், அதாவது பைரட் ஐலாண்டில் அந்த பைரட்ஸ் இருக்கிறாங்களா அவங்களாம் கதறிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னா, தண்ணி கடையில் நிறைய ட்ரெஷர் வந்து ஒளிஞ்சிருக்குதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்படின்னா தண்ணி கடையில் ஒரு சிட்டி ஆஃப் கோல்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வரியா, அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து 200 மீட்டர் ரொம்பவே டீப்பு, ரொம்பவே ஆழம். ஸோ நீ உள்ளே போனேனாலும் அப்படியே உள்ளே போயிட்டாலும் உன்னை வந்து சீ மான்ஸ்டர் விட்டு வைக்க நினச்சிட்டு இருக்கிறியாக்கு. ஒரு ஷிப்ஸால் கூட போகிறது ரொம்பவே கஷ்டம்தான். சப்போஸ் நீ வந்து ஒரு மர்மெய்டை வந்து பிடிச்சிட்டு போனேன்னா கூட வாய்ப்பு இருக்குது. நானும் மர்மெய்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் அங்கே பேசிகிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட் லைனில் வந்து அந்த நோலண்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்களே அவனுங்க வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க, இது வந்து நோலண்டோட டைம் போல், ஸோ நோலண்ட் அளவுக்கு யாருமே இங்கே டைவ் அடிக்க முடியாது தண்ணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவனுங்களும் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே வந்து கோபிலாம் அட்மிட் ஆகி படுத்து கிடப்பான் அடிபட்டு. இந்த போட்காஸ்டிங் கேட்ட உடனே இதுக்கு கண்டிப்பாக ஒன் பீஸாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான், கோபியோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாமே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு இதை கேட்டுட்டு போட்காஸ்டிங் கேட்டு அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க பேசி ஆரம்பிப்பாங்க. கோபி வந்து இதை கேட்டு என்னால் வந்து இதை தலை ரொம்ப வலிக்குது, இதெல்லாம் கேட்டு என்னால் முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் ட்ரேக்கையும் காமிக்கிறாங்க, அந்த எக்ஸ்ட்ரேக்கு அவனையும் காமிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஓரமாக அப்படியே அந்த டிரான்ஸ்போர்ட்டர் சைட்லேயே லிசன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நியூ வேர்ல்டில் வந்து ஸ்மோக்கரை காமிக்கிறாங்க. ரசிக்கு சொல்லிட்டு இருக்கான், வேற யார் எங்கே இருக்க நீங்கள் ஸ்மோக்கர் அப்படின்ற மாதிரி, நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவான். நெக்ஸ்ட் அப்படியே எக்கேட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேரியர் இருக்குல்ல, க்ளவுட்ஸ் மேலே அந்த பேரியர், அது வந்து லிஃப்ட்டாக அப்படியே மேலே போயிட்டுருக்கும். ஸோ அப்படியே க்ளவுடு வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆகிட்டு இருக்கும்ல, அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சரி ஊசாப் என்ன சொல்லுவோன்னா, யாரும் கவலைப்பட வேண்டாம், இதுவே நம்மளுக்கு போதும், இதிலேருந்து நம்ம எப்படியோ கடலுக்குள்ளே தப்பிச்சிடலாம். ஆனால் தப்பிச்சிடுறது பெரிய மேட்டர் இல்லை, இது நம்ம வந்து சேஃபாக போய் அந்த ஃப்ளீட்டு அந்த பெரிய ஷிப்பு மேலே நம்ம போகணும், அதுதான் நம்ம பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் புரூக் வந்து கோலா ரெடி பண்ணுவான், கோலா பேரல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் நாமியும் சொல்லுவான், நம்ம எப்படியோ ஜிம்பே வந்து வர வரைக்கும் போது நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஜிம்பே ஜோரோ 2 பேரும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பே என்ன சொல்லுவான்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மான்ஸ்டரை வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு நாமி என்ன சொல்லுவான்னா, நீங்கள் எங்கேயாவது மலை மாதிரி கீழே எங்கேயாவது போயிடாதீங்க, உடனே எங்கள் ஷிப்புக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நாமி சொல்லிட்டு இருப்பா. நாங்கள் வந்து வழி மாதிரிலாம் போகல, அந்த ஸ்ட்ரேஞ்ச் மான்ஸ்டர் வந்து உங்களை நோக்கி தான் வருது, ஸோ நான் துரத்திட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஜோரோ. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா எல்டர் அந்த நசீரை வந்து துரத்திட்டு அங்கே வந்துடுவான். எல்லாருமே ஷாக்காயிருவாங்க, நாமி ஊசாப்பு அப்புறம் அந்த சாப்பர், அப்படியே அவங்க கண்ணு வெளியில் ஒரு என்னது ஒரு எல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அப்புறம் ஜிம்பே என்ன பண்ணுவான்னா, ஃபிஷ்மேன் காலத்தை யூஸ் பண்ணிட்டு ஜோரோவை தூக்கி போட்டுருவான். ஜோரோ வந்து கரெக்டாக நஸ்ஸீரோ அட்டாக் பண்ண போவான், சுக்கியா டீ பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். நஸ்ஸீரோ அவனுக்கு பார்த்த உடனே அப்படியே 2 டாஜ் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு நஸ்ஸீரோ கேட்பான், கிட்டச்சு பிளேடா அப்படின்ற மாதிரி.
அப்படின்ற மாதிரி ஜோரோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். நெக்ஸ்ட் ஸ்டெல்லா வந்து கீழே இருந்து கத்திக்கிட்டு இருப்பான், இன்னும் ஸ்டார்ஸ் இன்னும் வரல, நார்த் கோஸ்ட்லேருந்து கத்திட்டு இருப்பான், இன்னும் ஸ்டார்ஸ் யாருமே இங்கேருந்து இன்னும் அங்கே வரல அப்படின்ற மாதிரி. ஜோரோ நொசீரோ ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நொசீரோ என்ன பண்ணுவான்னா அப்படியே அதை டாச் பண்ணிட்டு அப்படியே அவனை ஜோரோ தூக்கி போட்டுருவான். ஸோ தூக்கி போட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்புறம் ஜிம்பே வந்து ஜோரோ எப்படியே கேட்ச் பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜோரோ என்ன சொல்லுவான்னா, டக்குனு ஷிப்பை வந்து லான்ச் பண்ணுங்க, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கிளம்பி ஆகிடணும் அப்படின்ட்டு ஜோரோவும் கத்தி சொல்லுவான். நெக்ஸ்ட் அப்படியே லூஃபி வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. லூஃபி நீ எங்கே இருக்கிற, டக்குனு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லூஃபி கத்துவான், நான் இங்கே தான் இருக்கிறேன், ஸோ நீங்கள் டக்குனு ஷிப்பை வந்து தயார்படுத்துங்க, நம்ம டக்குனு செட் சைடில் அதாவது கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி லூஃபி அங்கேருந்து சொல்லுவான். ஓ அது வேறு யாருமே இல்லை, நம்ம லூஃபி தான், அவனோட வாய்ஸ் அங்கேருந்து இது வரைக்கும் கேட்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தயாராக இருப்பாங்க. அப்புறம் ஓமியும் காசியும் சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா அவனோட 2 பாஸ் ஜெயின் பாஸ் வரானுங்களே, ஸோ அதனால் 2 பேர் கேப்டனும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ரெடியாக இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு மரைன்ஸில் இருக்கிற வைஸ் அட்மிரல்ஸ்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம ஜெயின்ஸ் கூட. இவனுக்கு வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஓல்டு ஜெயின் பைரட்ஸ் தான், இவனுங்களாம் ஒரு ஃபோர்ஸல்ஸுக்கு சமம், இவனுக்கு பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானுங்க எல்லாருமே. அங்கே இருக்கிற வைஸ் அட்மிரல் டால் என்ன பண்ணுவான்னா, காசியை போட்டு அடின்னு அடிப்பான். அவனோட ஒரு பஞ்சஸும் அப்படியே காசியை போட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் காசி அங்கே அடி வாங்கி படுத்து கிடப்பான். அந்த ஷிப்பே அவன் அடித்து கீழே விழுந்தா அந்த ஷிப்பே டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் லூஃபி அந்த 2 ஜெயின்ஸும் துரத்திட்டு அந்த எல்டர் வந்துட்டு இருப்பான் தெரியுமா. ஸோ அவனுக்கு திரும்பி பார்ப்பாங்க, என்ன நம்மளை துரத்திட்டு இருந்த வந்து அவனை காண, ஆளையே காண, இப்போ தானே கண்ணு முன்னாடி 2 செகண்ட் முன்னாடி தான் இங்கே இருந்தேன், எங்கே போனான் அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அதில் வந்து டோரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இது நம்மளுக்கு நல்லதாக தான் போச்சு, நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு இங்கேருந்து தப்பிச்சு போக அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா எல்டர்ஸுமே 5 ஜெயிண்ட் ரோபோட்டை நோக்கி வந்துடுவாங்க, சுற்று போட்டுருவாங்க. அந்த 5 எல்டர்ஸுமே சுற்று போட்டுருவாங்களா. ஸோ இதுதான் அது போல் இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி மெரியா ஜோஸில் வந்து ஒரு பெரிய தகராறே பண்ணிகிட்டு இருக்குது, இது அந்த ஜெயின்ஸ் தான் போல், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வேகப்பங்க்கு அவனோட கடைசி மெசேஜஸ் நான் சொல்ல போகிறேன், எல்லோரும் கேட்டுக்குங்க, இந்த கடைசி மெசேஜ் சொல்லிட்டு நான் இங்கேருந்து விடைபெறுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கடைசியாக சொல்கிறாரு. அதாவது யாரில் உங்கள் பேரெல்லாம் அவங்க டின்னு இன்சியல் வச்சுருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் அந்த ட்ராகனு, அப்புறம் சேபோ காமிக்கிறாங்க, சேபோ வந்து ஏஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கோபியும் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பான்ல, அவனும் லூஃபி வைஸ் அட்மிரல் கிராப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் பிளாக் பீடே காமிப்பாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவனும் பார்ப்பான். அப்புறம் நம்ம ஹர்ட் பைரட்ஸில் இருந்து அந்த பீப்போ இருக்கான்ல, ஐயோ நம்ம கேப்டன் பேர்லேயும் டி இன்சியல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேப்டன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த பன்னித்தலையன் எல்டர் இருக்கான்ல, ஒரே முட்டினோடனே அந்த அயன் ஜெயின் ரோபோட் வந்து பறந்து போய் கீழே விழுந்துடும். ஸோ விழுந்தோடனே அங்கே இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்துக்குமே கட் ஆயிரும். வாட்ச் பண்ணி அங்கே பார்த்துட்டு இருந்த எல்லாருமே என்னாச்சு அது எதாவது சிக்னலுக்கு ஜாம் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் பதறிட்டு இருப்பானுங்க. போச்சு சிக்னல், கடைசி ஏதோ மெசேஜ் சொல்ல வந்தார், கடைசியில் இப்படி சொல்ல வரதுக்குள்ளே சிக்னல் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கட் ஆயிரும். அந்த பன்னித்தலையன் வந்து போதும் தட்சிட் இனஃப் வேகப்பங், போதும் நிறுத்துறா வேகப்பங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சைன் ரோபோட்டை ஒரே அடி தான் பறந்து போய் கீழே விழுந்து அதோட அந்த சாப்டரை வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. அந்த யாருக்கு அப்பாடி இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவான். கடைசியில் அந்த வில் ஆஃப் டி அப்படின்னா என்னென்னு சொல்ல வரதுக்குள்ளே கடைசியில் போட்டு தள்ளிட்டீங்களாடா அந்த ஜெயிண்ட் ரோபோட்டை. ஓவராலாக இந்த எபிசோடை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னென்னா வேகப்பங்குக்கே நிறைய விஷயம் தெரியல. ஸோ அது வந்து வேகப்பங்குக்கு தெரியாத விஷயம் வந்து நம்ம குல்டி ராஜர் பைரட் க்ரூவுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் ஏன் இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஏன் இந்த பைரட் க்ரூ வந்து ஏன் எதுவுமே சொல்லலை இது அப்படின்ற மாதிரி வேகப்பங்க் அவரோட கொஸ்டினை வந்து அவர் அங்கே முன்னெடுத்து கேட்டுட்டு தான் செத்து போயிருக்கான் பாவம். எப்படியும் கடைசியில் ஸ்ட்ராஹேட் க்ரூவும் தப்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஷிப்பும் இப்போது ரெடியாக இருக்குது, எல்லா ஸ்ட்ராஹேட் க்ரூவும் அங்கே ஷிப்பை நோக்கி தான் வந்துட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல சைன். இந்த ஜெயின் ரோபோட்டோட சாக்ரிஃபைஸை நோக்கி தான் இந்த நம்ம ஸ்ட்ராஹேட்ஸ் தப்பிக்கிறதே இருக்குது. ஸோ எப்படியோ ஜெயின் ரோபோட்ஸ் வந்து இந்த 5 எல்டர்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் தாக்கு பிடிச்சானுங்கன்னா இந்த மெரின்ஸ் அடிச்சு விட்டு இவனுக்கு வாட்டுக்கு எப்படியோ தப்பிச்சிருவாங்க அங்கேருந்து எல்லாருமே. ஓகே, இந்த எக்கேட்டு ஆர்க்கில் வேகப்பங்கை வச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவனுக்கு எப்படியோ எக்கேட்டிலேருந்து தப்பிச்சு எல்பா பார்க்கில் போனால் அங்கே ஒருத்தன் நம்மளுக்காக காத்துட்ருக்கான். வாங்கடா நான் உனக்கு மொத்த ஸ்டோரியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காத்துட்ருக்கான். அது யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சாப்டரில் பார்ப்பாங்க இவனுக்கு எப்படி தப்பிக்கிறானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.